शीतलेत्वं जगन्माता शीतलेत्वं जगत्पिता शीतलेत्वं जगदात्री शीतलादेविये नमो नमः என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம். குருவாழ்க குருவே துணை. பகலாமுகி ஜெயந்தி வைகாசி மாதம் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி அன்னை பகலாமுகி ஜெயந்தி. பகலாமுகி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை அம்பாளை பற்றி நிறைய பேர் படிச்சிருக்கலாம். தசமகா வித்தையிலே காளி, தாரா, திரிபுர சுந்தரி, திரிபுர பைரவி போன்ற தேவிகளை 8வது சக்தியாக விளங்கக்கூடியவள் அன்னை பகலாமுகி. எவன் ஒரு வாழ்க்கையிலே வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, அந்த மாதிரி சிரமமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய, பொதுவாகவே சனி தசை, 7.5 சனி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகளில் தெரிந்தோ தெரியாமலையோ இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கிடுவாங்க. இந்த மாதிரி சிக்கல்லேருந்து மீண்டு வருவதற்காகவும், பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வர்றதுக்கும், இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஆபிச்சாரம், பில்லி சூன்யம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த மாயைகளுக்குள்ளே யாரெல்லாம் சிரமப்படுறாங்களோ அவங்களாம் வெளியில் வர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த பகலாமுகி ஜெயந்தி. எவன் ஒருவன் இந்த பகலாமுகி ஜெயந்தியிலே மஞ்சள் நிற வஸ்திரம் உடுத்தி ஓம் லீம் பங்களாமுக்கியை நமக அப்படின்ற நாமாவளியை சொல்லி அம்பாளை பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எண்ணற்ற ஆசீர்வாதம். சுவாமி பங்களாமுகின்ற தேவி நம்ம தமிழகத்தில் பெருசாக எங்கேயும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது, ஒன்றும் தம்பு இல்லை. அம்பாள் மகாகாளியின் அம்சமாக இருக்கக்கூடிய அருகாமல் இருக்கக்கூடிய காளி கோவில்லையே அம்பாளை போய் நினச்சி ஓம் லீம் பங்களாமுகின்னு அம்பாள் நினைங்க. அம்பாள் எப்படி இருப்பா அப்படின்னா, அம்பாள் பட்டு பீதாம்பரம், மஞ்சள் நிற பட்டு பீதாம்பரத்தை உடுத்தி கையிலே கதாயுதத்துடன் அசுரனின் நாவை துண்டிக்கக்கூடிய அளவிலே அவன் நாவை கையில் இழுத்து கதையால் அடிக்கக்கூடிய ஒரு தியான ஸ்லோகம் நமக்கு அம்பாளை இப்படி வர்ணிக்கிறது. அப்போது நமக்கு எப்போதெல்லாம் நமக்கு எதிரிகளால் அவர்கள் நம்ம மனசு புண்படக்கூடிய வகையிலையும், தவறான ஒரு வார்த்தைகளாலையும், இல்லை அவர்கள் நமக்கு ஆர்டர் போடுறது மாதிரி, உத்தரவு கொடுக்குற மாதிரி, நான் சொல்வதை மட்டும் செய்யு, டூ வாட் ஐ சே அப்படின்னு நான் ஒரு அதிகாரிக்கிட்ட நம்ம பேச முடியாத அளவுக்கு சிரமமான சூழ்நிலை அகப்பட்டு இருக்கிறவங்க, ஒரு வீண் பழியில் மாட்டிண்டு அதுக்கு எந்த விதமான சூழ்நிலையும் நமக்கு வழக்கை எடுத்து தொடுக்கிறதுக்கு கூட ஒரு வழக்கறிஞர் வச்சுக்க முடியாத சூழ்நிலை, நம்ம பக்கம் பலவீனமான சாட்சிகள், எதிர்த்தரப்பில் நமக்கு சாட்சிகள் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம மேலே எண்ணற்ற வழக்கில் அடிக்கின்றே போவாங்க. நமக்கு சரியாக பேச முடியாத சூழ்நிலையால் இருக்கக்கூடிய எல்லா படியும் நம்ம மேலே போட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அவர்களுக்காக அம்பாள் அந்த இடத்துல அவர்களுக்காக பிரசன்னமாகி எதிரிகளை தவிடுபொடியாக ஆக்கி அவர்களை புத்தமாக ஸ்தம்பனம் பண்ணிடுவான். ஸ்தம்பனம் அப்படின்னா செயலை இழக்க வைக்கிறது. அம்பாளோட மந்திரமே ஓம் லீம் பங்களா முக்கியை சர்வ துஷ்டானாம் வச்சம் முகம் பதம் ஸ்தம்பய ஜிக்வாம் கீழைய புத்திம் வினாசாய லீம் ஓம் சுவாகம். எதிரியோட மூளையை செயலை சொல்கிறோம். அப்போ என்ன சாமி, ஒரு எதிரியை ஸ்தம்பனம் பண்ணுறதா, அவரை சம்மாரம் பண்ணுறதா, அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. ஒரு புத்தியில் போயிட்டு அவனோட புத்திக்குள்ளே போய் அம்பாள் ஸ்தம்பனம் பண்ணிடுறான். எப்பா அந்த அவர் பகலாமுகி உபாசகை என்னோட குழந்தை, அவரை நீ எதிரியாக நினைக்காத, அந்த எண்ணத்துக்கான ஸ்தம்பனம். எதிரியை அழிக்கிறது கிடையாது, எதிரியாக நம்மளை நினைக்கக்கூடிய எண்ணத்தை அம்பாள் அழிக்கிறார். நமக்கு எதிராக செயல்படக்கூடாது. உண்மைத்தன்மை, அம்மா என்னிடத்துல உண்மை இருக்குது, என்னிடத்துல உண்மை இருக்குது, நான் நியாயமாக தான் இருக்கேன், இது தவறுதான் ஒரு புரிதலின் காரணமாக என் மேலே அவர் பகை கொண்டிருக்காரு அப்படின்னும் போது அந்த உண்மையை அவர்களுக்கு புரிய வச்சு நல்ல ஒரு சூழ்நிலையில் நமக்கு சாதகமான தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய இடத்துல அன்னை பகலாமுகி. எல்லா தப்பும் பண்ணிவிட்டு என் பக்கம் கேஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு போய் பகலாமுகி காலில் விழுந்தா அது தவறு. அம்பாள் நிச்சயமாக ஒரு நாளும் அதர்மத்துக்கு துணையாக நிற்க மாட்டாள். தர்மத்துக்காக தப்பு பண்ணுறது தப்பு இல்லை, அந்த தப்பு இல்லைன்னு நினைக்கிறது தான் தப்பு. தவறு செய்தால் அதற்கு வருந்த வேண்டும், வருந்தினால் அதற்கு திருந்த வேண்டும். நீங்கள் வருந்தி திருந்திட்டாலே உங்களுக்கான தண்டனை நிச்சயமாக அம்பாள் இடத்துலேருந்து வராது. ஏன்னா ஒரு தவறு செய்து அந்த தவறு என்பதை உணர்ந்து பரிபூர்ணமாக இறைவனிடத்தில் சரணாகதி அடைகிறத விட பெரிய ஒரு சாப விமோச்சனமே கிடையாது. ஆகையால் எந்த ஒரு நியாயமாக இருக்கிறவர் மேலே வீண்பழி செய்தாலும்
தவறு செய்து அதுக்காக வருந்தினாலும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வழக்கில் சாதகமான பலன் அம்பாள் இடத்துல உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு தண்டனை கொடுக்கறதே அவன் வந்து திருந்தி வருந்தணுன்றது தான். எப்போ அதை ஒரு மனுஷன் உணர்ந்துட்டானோ நிச்சயமாக அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்றது தான் பகலாமுகியோட தன்மை. அம்பாளை போய் பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சது நியாயத்தின் பாதையிலையும் தர்மவானாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. பகலாமுகியை பற்றி அறிந்தவர்களுக்கு வாராகியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வாராகி வேற, பகலாமுகி வேற என்பதை நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா சம்ஹாரம் பண்ணாத தேவதைகளில் புவனேஸ்வரி தான் தசமகா வித்தையில் உண்டு. மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் திரிநேத்திரம் உண்டு, உக்ரரூபம் உண்டு. ஆகையால் இந்த பகலாமுகியை வழிபாடு செய்பவர்க்கூடிய உபாசர்களை எவன் ஒருவன் நிந்தித்தாலும் பகலாமுகியை நிந்திக்கிறதுக்கு சமம். அவனே விட்டாலும் அம்பாள் விடமாட்டா. வாக் ஸ்தம்பினி. இந்த பகலாமுகி உபாசனை யார் செய்தாலும் அவர்கள் வாக்குக்கு சித்தி உண்டு. அவர்களை மனசாரவோ இல்லது மன ரீதியாகவோ இல்லை வேறு எந்த வகையில் சித்திரவதை செய்தாலும் கூட அதற்கு அம்பாள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டாள். ஜெகஜனனி பராசக்தியே சாட்சாத் அவர்கள் ரூபத்தில் வந்து அதுக்குண்டான பலன்களையும் அதுக்குண்டான தண்டனையும் வழங்குவாள். உச்சம் தொட்டிருக்கக்கூடிய அனைத்து பெரிய 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 ஆட்களும் அன்னை பகலாமுகியின் உபாசகர்களே. பகலாமுகிக்கு நீங்கள் 30 அக்ஷர மந்திரங்கள், ஏகாட்சர மந்திரங்கள், எத்தனை மந்திரங்கள் தான் ஆத்மார்த்தமாக அம்பாளோட பீஜமாக கருதப்படக்கூடிய ஓம் லீம் பங்களாமுகியை நமக. சிரமமான காலகட்டங்களிலே நீங்கள் துதிக்க வேண்டிய ஒரே மந்திரம் ஓம் லீம் பங்களாமுகியை நமக. ஜபங்கள், எண்ணற்ற ஜபங்கள். எவன் ஒருவன் பங்களாமுகியை செய்கிறானோ அவன் வாழ்க்கையில் எதிரி என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கிறதற்கான வாய்ப்பே கிடையாது. எப்பேற்பட்ட, ஏன்னா துரோகத்தில் எப்போவுமே நான் சொல்லுவேன் 2 வகையான துரோகங்கள் உண்டு. ஒன்று நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறது, இன்னொன்று நம்ம நமக்கே செஞ்சுக்கிறது. குடி, அதே மாதிரி நம்மளோட கோபம், தாபம், இந்த மாதிரி மது இதெல்லாம் நமக்கு நம்மளே செஞ்சிக்கக்கூடிய துரோகங்கள். மற்றவங்க நமக்கு செய்கிறத விட நமக்கு செஞ்சுக்கிறது அதிகம். ஆக இந்த எண்ணங்கள் நமக்கு நம்மளே செஞ்சிக்கக்கூடிய எண்ணங்கள் கூட மாறும். ஒரு மது பழக்கத்தில் இருக்கிறவங்க கூட மாறுறதுக்கான அதிகமான வாய்ப்பு பகலாமுகி பூஜையிலே உண்டு. நமக்கு வரக்கூடிய கோபத்தின் தன்மை அடக்கிறதுக்கு கூட பகலாமுகியை ஜபம் செய்வதன் காரணமாக நமக்கு அனாவசியமான கோபங்கள் வராமல் அது தடுக்கும். எந்தமான இக்கட்டான சூழ்நிலையிலும் அம்பாள் நான் இருக்கிறேன் என்ற ஆசீர்வாதத்துடன் நம்ம கூட நிறைந்திருப்பாள். மஞ்சள் வஸ்திரம் உடுத்துங்கள். சாட்சாத் குருவின் பரிபூர்ணமான ஆதிக்கம் எவன் ஒருவன் பெற வேண்டுமோ அவன் நிச்சயமாக பங்களாமுகியின் ஆசீர்வாதங்கள், பங்களாமுகியின் மந்திரம் செய்தால் போதும், பங்களாமுகியின் ஜபம் செய்தால் போதும். அந்த குரு கிரகத்தின் அதிதேவதையாகவும் அம்பாள் இருக்கிறாள். அவளை வழிபாடு செய்தாலே குருவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். பொன், பொருள், ஆடை, ஆபரணம் என எல்லாமே ஒருவன் கிடைக்குமானால் அவன் நிச்சயமாக பங்களாமுகியின் உபாசகனாக இருப்பது எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஆக இன்றைய தினம் அன்னை பங்களாமுகியின் ஜெயந்தி. கூடுமான வரையிலே பங்களாமுகியின் ஹோமமானது நடைபெற இருக்கிறது. மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னை பங்களாமுகியின் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஹோமத்தின் மந்திரங்களை கேட்பதே பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அதர்வண வேதத்தில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு அளவுகோல் உண்டு. ஒரு நீர் அப்படின்னா அந்த நீரை 1 லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ஒரு அரிசி அப்படின்னா 1 கிலோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆகையால் இந்த மாதிரி ஒரு மனுஷனை தெய்வம் பார்க்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அளவுகோல் உண்டு. அந்த அளவுகோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு மனிதனுக்கு வேத மந்திரங்கள் கேட்க பிடிக்குதோ, எப்போ பூஜைகள் நடக்கக்கூடிய இடங்களில் ஒரு மனுஷன் இருக்கானோ, எப்போ அவனுக்கு ரிப்பீட்டடாக இறைவனோடு இருக்கக்கூடிய இடங்களில் போய் வழிபாடு செய்யணும்னு தோணுதோ, அப்போது இறைவன் அவனை கண் திறந்து அவனை பார்க்கறான்னு அர்த்தம். இதை நான் சொல்லலை, வேதங்கள் சொல்லுது. ஆகையால் வேதங்கள், பூஜைகள், ஜபங்கள் செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயமாக நிறைந்து அன்னை பங்களாமுகியின் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுங்க. இது மட்டுமல்லாமல் எந்த ஒரு கோவிலிலே பூஜைகள் நடந்தாலும் அவ்விடத்துல நம்ம போய் நின்னா போதும், பராசக்தி அந்த பரம்பொருளின் ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு நிறைந்திருக்கும். அல்லதெல்லாம் நீங்கி நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்கள் ஒவ்வொரு இடங்கள்லே, ஜபம் செய்யக்கூடிய இடங்கள்லே, பூஜை செய்யக்கூடிய இடங்கள்லே நம்ம பாதம் படிந்தால் போதும், நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களும் நீங்கி நல்லவை நடக்கும். ஆகையால் இந்த பங்களாமுகியின் பூஜைகளை தெரிந்தவர்கள் நிச்சயமாக செய்ய, தெரியாதவர்கள் பகலாமுகிக்கு என்று ஒரு அகல் தீபம் ஏற்றி மாலை 6 மணி அளவிலே ஒரு மஞ்சள் புஷ்பம் வைத்து, மஞ்சள் கிழங்கை அம்பாளுக்கு வைத்து, இது மட்டுமல்லாமல்
எலும்பிச்சை சாதத்தை நைவேத்தியமாக வைத்து ஓம் லீம் பங்களாமுகியை நமக என்று 108 முறை எந்த ஒரு இல்லத்தில் சொல்கிறார்களோ அவர்கள் இல்லத்திலே நிச்சயமாக எந்த ஆபிச்சாரங்கள் இருந்தாலும் நிச்சயமாக விலகும், எந்த துஷ்ட கிரகம் இருந்தாலும் அதன் செயல்கள் அனைத்தும் விலகும், எந்த ஆபிச்சார விஷயங்கள் இருந்தாலும் அந்த இல்லங்களிலிருந்து நிறைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து விலகி நல்ல ஒரு சூழ்நிலையை அந்த இடத்திலே விட்டு செல்லும். அது மட்டும் இல்லாமல் பங்களாமுகி ஒரு இடத்துல இருந்தார்னா அந்த இடத்துல தோல்வியே கிடையாது. தனுசு மீன ராசி, தனுசு லக்னம், மீன லக்னம் இவர்களெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய தேவதை அன்னை பங்களாமுகி. இந்த பராசக்தியின் ஒரு நிஜத்தோன்றல் மாயைகளை மாற்றக்கூடியவள் இந்த பங்களாமுகி. ஆகையாலே பங்களாமுகியின் நாமத்தை சொல்லுங்கள். பங்களாமுகியின் பெயராலே இன்று மாலை ஒரு அகல் தீபம் ஏற்றி மஞ்சள் கிழங்கை வைத்து மஞ்சளாலே ஓம் லீம் பங்களாமுகி என்று அர்ச்சனை செய்து அந்த மஞ்சளையே எடுத்து நீரிலே கலந்து அனைவரும் பிரசாதமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அருந்தினால் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கும். ஆகையால் இந்த பங்களாமுகி ஜெயந்தி வருடம் ஒருமுறை வரும். இந்த மகத்தான நாளை அனைவரும் தவற விடாமல் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வம்பு வழக்கு, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள், இல்லை வேறு ஏதாவது வழக்குகளில் இருக்கக்கூடியவர்கள், வழக்கறிஞர் எந்த அளவுக்கு விசேஷமோ அதே மாதிரி பங்களாமுகியும் ரொம்ப விசேஷமானவள். இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு தனக்கு சாதகமாக எல்லா அம்பாளின் ஆசீர்வாதங்களையும் பெற்று நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கிலே வெற்றி மாலை சூட இது ஒரு மகத்தான தருணம். நிச்சயமாக அனைவருக்கும் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒருவரி மந்திரம் ஓம் லீம் பங்களாமுகி. இந்த மந்திரத்தை கூடுமானவரை ஜபம் செய்து இன்றைய தினம் தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரகாசமான ஒரு வாழ்க்கை தொடங்குவதற்கான அற்புதமான நாள் இந்த நாள். ஓம் நமோ பங்களாமுகி, ஓம் நமோ வாராகி.